சேர்ல இந்த மாதிரி படுத்துட்டு காலை தூக்கி வால்ல வச்சுட்டு மூவ் த ஃபுட் அப் அண்ட் டவுன் பண்ணீங்க அப்படின்னா காலில் இருக்கிற ஸ்வெல்லிங் நல்லா குறையும். அங்க இருக்க வெயின்ஸ் வேலை செய்யறது ரொம்ப எளிமையா. இதே விஷயத்த பெட்ல படுத்துட்டு காலை ஒரு தலைகாணிக்கு மேல வச்சுட்டு பாதத்தை மேல கீழே மூவ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்வெல்லிங்கும் குறையும், சர்க்குலேஷனும் இம்ப்ரூவ் ஆகும். இதே விஷயத்த குதிகால தூக்கி பாதத்தை மேல தூக்குறது மூலியமா கால் மசில் ஸ்ட்ரென்தன் ஆகும், ஸ்வெல்லிங்கும் ரெடியூஸ் ஆகும், சர்க்குலேஷனும் இம்ப்ரூவ் ஆகும். அதே விஷயத்த படுத்துட்டு காலை ரெண்டும் நேரா வச்சுட்டு முட்டி மடக்காம காலை தூக்கி பாதத்தை மூவ் பண்ணீங்க அப்படின்னா கால் மசில் ஸ்ட்ரென்தனும் ஆகும், சர்க்குலேஷனும் இம்ப்ரூவ் ஆகும், ஸ்வெல்லிங்கும் குறையும். விஷயத்த நீங்க உக்காந்துட்டு பாதத்தை நல்லா குதிகால தூக்கி விட்டாலும் முன்னாடி இருக்க விரல்களை நல்லா தூக்கி விட்டாலும் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிடும், ஸ்வெல்லிங் குறையும். நல்லா பிரிஸ்கா பண்ணுங்க. இந்த எக்ஸசைஸை எந்த ஏஜ்லயும் பண்ணலாங்க. காலில் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும், ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கும், ஸ்வெல்லிங் வராமல் இருக்கிறதுக்கும். ஸ்வெல்லிங்ன்றது ஒரு கிளாசிக்கல் சைன் ஃபார் டீகண்டிஷனிங். உங்க மசிலோட டோனும் ரத்த ஓட்டமும் சரியா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. வீக்கத்தோட வாழாதீங்க. ஜஸ்ட் ஃபார் த இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.